வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும்னா, உங்களுடைய அதாவது நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சம்பளம் வாங்குறாங்க. ஏங்க நான் எங்கெங்கே போயிட்டு சம்பளம் கொடுக்குறேன்? உங்களுக்கு கவர்மெண்ட் தாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் உங்களுடைய வரி பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கரெக்டாக? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். உங்கள் வயலில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, சரியாக களை பறிக்கல. அவங்க நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? திட்டிகிட்டே கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு வர வேணாம்னு சொல்லுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்க. கரெக்டாக? அங்கே மட்டும் பண்ண தோன்றவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு புகார் மனு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? புகார் மனு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? அப்படியே விட்டுறீங்க. சரி, புகார் மனு கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்காம அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃபாலோ பண்ணும்போது தான் அது என்ன நடக்குது, எப்படி இதாகுது, ப்ராசஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, கவர்மெண்ட் சரியில்லைங்க, இந்த கவர்மெண்ட்டு சரியில்லை, அதனால தாங்க இப்படி எல்லாம் இது பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சரியாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணுறோமா பார்க்கணும். நம்ம சரியாக இருந்தால் நாடும் சரியாக இருக்கும். நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே சரியாக இருக்கும்போது அவன் இல்லைன்னா அவன் வேலை செய்ய ஆரம்பிப்பான். உங்கள்கிட்ட அதாவது கை நோட்டை எதிர்பார்த்துட்டு நிற்க மாட்டாங்க யாருமே. ஓகேங்களா? நம்ம கொடுத்து பழகிறதால தான் அவங்க வாங்கி பழகிறாங்க. அதை தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, 30 நாள் எடுக்கலையா, நடவடிக்கை எடுக்கலையா, அதுக்கு அடுத்த இது யார்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஏஓ லெவலில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. அடுத்து என்ன பண்ணணுங்க? தாசில்தாருக்கு ஒரு மனு கொடுக்கணும். தாசில்தாருக்கு 30 நாள் அதை பாருங்க, அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெட்டிஷன் கொடுக்கும்போது அதை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க அவ்வளோ நீங்கள் வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக முடியுங்க. அதை விட்டுட்டு ஏங்க முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சைடில் கேப்பில் பெஞ்சு கடையில் ஏதாவது இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இருக்கப்பட்டவங்க யாராவது கொடுத்துருவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? யாராலையும் கொடுக்க முடியாது. கரெக்டாக? அப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு பயக்கப்படுத்துறீங்க. நீங்கள் கொடுக்கறத பயக்கப்படுத்தாத நிறுத்திட்டீங்கன்னா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க ஆஹா பையன் ஆள் உஷாராக இருக்காரப்பா, அடுத்த தடவை நீங்கள் போனீங்கன்னா கூட உங்கள்கிட்ட எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, இவங்க வேலையை முடிச்சு விடுங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க மேல் அதிகாரி அவங்களும் எடுக்கல, அவங்களுக்கு மேலே யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இவ்வளோ இதுக்கும் கொடுத்தோம், எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டமான இதுதான் ஆர்டிஐ. ஆர்டிஐங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம்னா இது என்னன்னு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நீங்கள் ஒரு மனு கொடுத்துட்டீங்க. கரெக்டாக? இப்போ அந்த மனு ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுத்தீங்க இல்லையா, அது நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் நான் மனு கொடுத்துங்க ஐயா, என்ன ஆச்சுங்கன்னு நீங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எப்பா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குப்பா, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது உங்களுக்கு அதுக்காக கரெக்டான பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதாவது ஒரு மனுங்கிறது 30 நாள் தான் டைம். அதுக்குள்ளே அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாலின் ஆட்சி சரியில்லைப்பா, ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லைப்பான்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்லுவோம். மக்களாகிய நம்ம தான் பார்த்திங்கன்னா அதாவது ஆஃபீஸருங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செயல் நடக்குதுன்ட்டு நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஆர்டிஐனா ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதாவது இது சுதந்திர நாடு, மக்களாட்சி தத்துவம். அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா, நம்ம தான் அவங்கள கேள்வி கேட்கறது. ஆர்டிஐயில் இந்த மனு இத்தனாம் தேதி கொடுத்தேன், ஓகேங்களா, இத்தனாம் தேதி கொடுத்துருக்கேன். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீங்கள் பிரிவு 6(1) கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம், நான் உங்கள் டீட்டெயில் போட்டுட்டு பொருள் என்ன பொருள் போடணும்? தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 6(1) அதில் போட்டுட்டு நான் கேட்கும் தகவல் என்னன்னு சொல்லி போட்டுட்டு தகவல் தருமாறு இந்த மனு மீது இந்த மனு குறித்து தகவல் தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு பாயிண்ட்டாக போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மனு கொடுத்த தேதி இந்த தேதியிலேருந்து இன்னைக்கு என்ன தேதியோ இது வரைக்கும் இந்த மனு மீது எடுக்கப்பட்ட முழு கோப்பு நகல் தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது யார் யார் கையில் பாஸ் ஆகிட்டு வந்திருக்கு, யார் யார்கிட்ட சைன் பண்ணியிருக்கு, எத்தனை நாளில் எந்த பெஞ்சில் இருக்குது. அதாவது அவங்க கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த பெட்டிஷன் இத்தனாம் தேதி வந்திருக்கு, அந்த ரிஜிஸ்டரில் இத்தனாம் தேதி இதாக இருக்குது, அப்போ இவ்வளோ நடவடிக்கையில் இந்த இடத்துல போயிருக்கு, பெஞ்சுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டோம்பா, அப்படியே சரி ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க கீழ்மட்டத்தில். ஏன்னா நம்மளுக்கே ஒரு வேலை இருக்கும்போது ஒரு சில விஷயத்தில் மறந்துடுவோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பெட்டிஷன் வரும், கோடிக்கணக்கான இது வந்துகிட்டே இருக்குது, பெட்டிஷன் வந்துகிட்டே இருக்குது. அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. கன்ஃபார்மாக இருக்கும், அது இங்கே தான் இருக்கும், எங்கேயாவது இருக்கும். நீங்கள் அடுத்தது நினைவூட்டல், அதாவது ரெண்டாவது ஒரு பெட்டிஷன் போடுறீங்களா,
இது என்ன திரும்பி இந்த பெட்டிஷன் வந்த மாதிரியே இருக்குன்ட்டு திரும்பி அதே ஆஃபீஸுக்கு தான் போடணும். அதே ஆஃபீஸுக்கு போடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டிஷன் திரும்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க அந்த பெட்டிஷனை. அப்போ இந்த பெட்டிஷன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது என்னான்ட்டு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கவனத்தை இது பண்ணுறீங்க, உங்கள் பெட்டிஷன் மேலே கவனத்தை திசை திருப்ப வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது உங்கள் பெட்டிஷனுங்கிறது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அப்படியும் வேலை முடியலனா தான் நீங்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு நீங்கள் வர போகிறீங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த பெட்டிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யார் யார் பெஞ்சுக்கு மாறி இருக்கு, என்ன விஷயமாக மாறி இருக்கு, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 30 நாளில் தருவாங்க. சரிங்க, இந்த 30 நாளில் ஃப்ரீயாக தந்துடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாலாம் யாரும் எதுவுமே தரமாட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 10 ரூபா கோர்ட் ஸ்டாம்புங்கிறது ஒட்டி கொடுக்கணும். இதோடைய ஃபார்மேட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நான் வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்கும்போது அவங்க 30 நாளில் பதில் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க தெரிஞ்சிருவாங்கள்ல, 30 நாளுக்கு மேலே போகக்கூடாது ஒரு பெட்டிஷன். அப்போ 30 நாளுக்கு மேலே ஏன் இதாக இருக்குது, டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டான பதில் சொல்லுவாங்க. அப்படி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைனா மேல்முறையீடு பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு திருப்தி இல்லைனா தகவல் ஆணையத்தில் புகாராகவும் அளிக்கலாம், இல்லைனா நீங்கள் தகவலாகவும் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க தெரிய வந்துடும் உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இந்த மிஸ்டேக் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மிஸ்டேக்கில் இருக்குது அப்படின்ட்டு. 30 நாளைக்கு மேலே அந்த மனு அங்கே இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு தான் வேலைக்கு ஆபத்து. என்னங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. நான் நடத்தியிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்கிறேனே. நான் நடத்தியிருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு பெட்டிஷனை ஃபாலோ பண்ணுறதால தான் அதுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்குமே. நம்ம பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டா நடவடிக்கை எடுப்பாங்கன்னா யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நம்ம தாங்க. ஏன்னா இது உங்களுடைய நாடுங்கும் போது நீங்கள் தான் இது பண்ணோம். இது ஸ்டாலின் ஆட்சி பண்ணுறது சரியில்லை, ஏடிஎம்கே ஆட்சி பண்ணுறது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஆட்சி பண்ணுறது சரி. ஏன்னா இது ஒரு மக்களாட்சி தத்துவம் உள்ள நாடு இது. என் வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹேவ் நைஸ் டே.